கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இதனாலும் தேவனுடைய சமூகத்தை வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாளின் செய்தி தலைப்பானது குடும்பம். குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்பது கர்த்தர் அமைக்கிறது தான். அது சுலபமாக காணப்படுகிறது. குடும்பம் வந்து குடும்பத்தை அமைத்தவர் யார் என்று பார்க்கும்போது குடும்பத்தை அமைத்தவர் யார் என்று பார்க்கும்போது நம்ம தேவன் தான் குடும்பத்தை அமைத்தவராக அவர் காணப்படுகிறார். குடும்பம் எங்கே ஆரம்பிக்கிறது? தேவன் அமைத்த அந்த குடும்பமானது ஏதேன் தோட்டத்திலே உருவானது. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் குடும்பத்தை அமைத்தார். இந்த இடத்திலே கர்த்தர் குடும்பத்தை அமைத்தார். ஆதாமை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நித்திரை செய்ய வைத்து 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவன் மனுஷனே எடுக்கப்பட்டபடினால் மனுஷி ஏற்படுவாள் என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனிதனிலிருந்து ஆதாமில் இருந்து உருவான அந்த எலும்பிலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷியை முதலாக ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே தூங்க வைக்கிறார். மயக்க ஊசி செலுத்தாமலே 5 நித்திரையை வர பண்ணி அவரை தூங்க வைத்து அவர் விழா இளம்பை எடுத்து ஒரு மனுஷியாக அவர் உருவாக்கிறார். இப்போ ஏன் ஆதாம வந்து அந்த மண்ணினாலே உருவாக்கினவர் தானே ஆண்டவர். இப்போ ஏன் ஒரு அதே மாதிரி ஒரு மண்ணினால ஒரு மனுஷியை உருவாக்கிக்கலாம், ஏன் உருவாக்கவில்லை? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மனுஷன்லேருந்து ஒரு மனுஷியை உருவாக்க வேண்டும். இப்போ அந்த விழா இளம்பிலேருந்து உருவி எடுத்து அதை ஒரு மனுஷியாக அவர் மாற்றுகிறார். பாருங்க, அப்போ எவ்வளோ ஒரு காரியம். குடும்பத்தில் வந்து ஒரு அப்பா அந்த குடும்பம் என்பது கணவன் மனைவியும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாக காணப்படுகிறது. இப்போ ஆபிரகாமுக்கும் ஒரு மகன் இருந்தாரா? ஈசாக்கு இருந்தார். அந்த ஈசாக்கு என்ன செய்யறாங்க? அவங்க ஆபிரகாம் என்ன செய்யறாரு? பொண்ணு பார்க்க மகனுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு. எல்லோருடைய பெற்றோருக்கு என்ன ஆசை இருக்கும்? பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஆசை இருக்கும். இருக்காங்க. அதே ஆசை தான் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு. வயசான ஓடியாடி பொண்ணு பார்க்கறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். ரொம்ப வயசாயிடுச்சு, பொண்ணு பார்க்க முடியும். பொண்ணு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். வேற கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம் இருக்கும். 2 காரியம் ரொம்ப கஷ்டம்னா கல்யாணமும் வீடு கட்டுறது தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான காரியங்கள். அது ரொம்ப கஷ்டம். ஆபிரகாம் இந்த பிரச்சனையை சந்திக்கிறார். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அங்கேறியவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரர்களில் நீ என் குமாரனை பெண் கொள்ளாமல் என் தேசத்துக்கும் என் நேரத்தாளர்களுக்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்கு கொள்கிறேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கும் தேவனும் கர்த்தர் பெயரில் எனக்கு தேவனுமாகிய கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் குடையை வைக்கிறான். பார்த்தீங்களா? ஆபிரகாம் எடுத்த போது கல்யாணம் முடிச்சாரா? முடிக்கல. அவர் வயசாயிடுச்சு. ஆபிரகாம் வயசாயிடுச்சு. ஆனால் என்ன செஞ்சாரு? இங்கே தான் வயசாயிடுச்சு. பொண்ணு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பொண்ணை பார்க்கறது நினைச்சாரா? நினைக்கலையா? அவர் நினைக்கவில்லை. என் ஊருக்கு போ, என் தேசத்துக்கு போ, என் தேசத்துக்கு போய் எண்ணத்தாளத்துக்கு போ, அங்கே போய் ஒரு பொண்ணை கொள்ள வேண்டும். எப்பவுமே வந்து பார்க்க ஒரு பொண்ணு பார்க்க என்ன செய்ய வேண்டும்? இதுல என்ன ஆண்டு சொல்றாரு? புறஜாதிகளுக்கு என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் அந்நிய நிலத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. அந்நியர்கள் அவர்கள் பின்பாக அவர்களை மாற்றிக்கொள்ளலாம். அவர்கள் பின்பாக அவங்க மாற்றிக்கொள்ளலாம். மாற்ற முடியாது. இப்படி மாற்ற முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, எங்க இனஸ்தானத்துல போய் என் தேசத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு கூட்டுவான்றாரு. யார? வேலைக்காரனை பார்த்து அவர் சொல்கிறார். அதே மாதிரி ஒருத்தர் போறாரா போலையா? போறாரு.
போய் என்ன ஆகுது, அவர் என்ன பிளான் பண்றாரு பார்த்தீங்களா? அவர் என்ன செய்யறாரு, நான் நீ நான் போறேன் போய் பொண்ணு பார்க்க போகிறேன். பொண்ணு பார்க்கும் பொழுது அங்க போகும்பொழுது 10 ஒட்டகத்தை கூட்டு போறாரு. எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? 200 லிட்டர் குடிக்கும். 600 கிலோ ஒரு ஒட்டகம் இருந்து வச்சுக்கோங்க. ஒரு ஒட்டகம் வந்து 600 கிலோ இருந்துச்சுன்னா அது 200 லிட்டரை வந்து 3 நிமிஷத்துல குடிச்சு முடிச்சிடும். எத்தனை நிமிஷத்துல? 3 நிமிஷத்துல 600 எடையுள்ள அந்த ஒட்டகம் 200 லிட்டரை வந்து கடற்கடன்னு குடிச்சிடும். வயிற்றுல சேர்த்து வச்சுட்டோம். வயிற்றுல நினைச்சிட்டோம், உள்ள வயிற்றுல சேர்த்து வச்சுக்கணும். தண்ணியில் எடுத்து கொஞ்சமா எடுத்து அதை குடிச்சிடும். அப்போ அந்த ஒட்டகத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. நம்ம அப்படி சேர்க்க முடியாது. நம்ம வந்து வயிறு அடிச்சுன்னா வெடிச்சிடும். நம்ம அப்படி ரொம்ப லிட்டர் கணக்கு ஓடி போயிடுமா, ஒரு அளவு மேலே குடிச்சாலே தாங்காது. ஆனால் ஒட்டகத்துக்கு அந்த கடவுள் அந்த வலிமையை கொடுத்து ரசிக்கிறாரு. ஒட்டகத்துல தண்ணியை வந்து வயிற்றுல சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் படைச்சிருக்காரு. அவருடைய படைப்பு கர்த்தர் வந்து அந்த ஒட்டகத்துக்கு அப்படியே படைச்சிட்டாரு. அப்போ அவர் என்ன செய்யறாரு, அந்த ஒட்டகத்தையும் கூட்டு போறாரு. ஒட்டகத்தை கூட்டு போகும்போது ஒட்டகத்துல எத்தனை ஒட்டம் கூட்டு போறாரு? 10 ஒட்டகம் கூட்டு போறாரு. எத்தனை ஒட்டம்? 10. 10ஆம் வசனம் படிங்க. 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்களில் 10 ஒட்டங்களை தன்னுடைய கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவாண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவேண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்று உன் ஒட்டங்களும் குடிக்க வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் அவளோ? அவளே நீர் உமது ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளுமாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியும்படி செய்தருளும் என்றான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அவன் அப்படி சொல்லி முடிக்கும்போதே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் சுமந்து கொண்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனறியாத சங்கிலியுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நறுக்கி கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்துல தண்ணீரில் கொஞ்சம் தர வேண்டும் என்றான். தண்ணி கொடுத்து கேட்டவுடனே என்ன செய்ய, அந்த பெண்மணியானவர்கள் தண்ணீரையும் கொடுத்து நீர் குடிக்க வேண்டும். உன்னுடைய 10 ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்று சொல்கிறார். இது மட்டும் நான் பார்ப்பேன். தண்ணி பெண்மணி பாருங்க, இவர் எப்படி ஜோம் பண்ணாரோ அதே மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறார், உனக்கு தண்ணி கொடுப்பேன். அந்த ஒட்டங்களுக்கும் குடிக்கிற வரைக்கும் நான். தமிழ்ல ஒரு பழமொழி இருப்பாருங்க. என்ன பழமொழி? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தியா? சிலவங்க பேச ஜாடையில பேசுவாங்க. லேடிஸ் பேசும்போது சில தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல சில ஒரு வார்த்தை விடுவாங்க. தவிச்ச வாய்க்கு என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க என்ன பண்ணணும்? தண்ணியே கொடுக்கணும். நம்ம மகாராஷ்டிரா மூணாவது படிக்கும்போது சில வீடுலாம் போனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள பழக்கம் எடுத்தோம்னா, தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து கொடுக்குறோம், குடிங்க. அது நல்ல பழக்கம். ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து குடிங்க. அந்த பெண்மணியை பார்க்க தண்ணியை கொடுத்து 10 ஒட்டங்களுக்கு தண்ணியை கொடுத்து கிணத்துல இறங்கி உடம்பா எத்தனை 10 ஒட்டகம் எவ்வளோ லிட்டர் குடிச்சுன்னு பாருங்க. 200 லிட்டர்னா 10 × 200 எவ்வளோ ஆகுது? 2000 இறக்கிறவங்களுக்கு அந்த தண்ணியை இறக்கிறது கஷ்டம் தானே. இப்போ இறக்கி ஊற்றுறாங்க, அதுவும் குடிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க பெண்மணி டயர்டாக ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் கடான்னு குடிக்குது. பாருங்க பெண்மணி பாருங்க, அந்த ஒரு நல்ல ஒரு பண்பு, பராமரிக்கிற ஒரு பண்பு. நம்ம நம்பி இந்த ஊருக்கு வந்துருக்காங்க, இங்கே யாருன்னு தெரியல. ஆனாலும் தண்ணியை ஊற்றுறது தண்ணியை நல்லா ஊற்றுறாங்க, சரிச்சு கிடத்துல ஊற்றுறாங்க. இந்த ஒட்டமும் பிடிக்குது. பார்த்து அந்த 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 என்ன ஆனது அவருக்கு? என்னுடைய
இந்த ஃபோன்ல நான் ப்ரே பண்ண மாதிரியே இந்த பெண்மணி நடந்து கொள்கிறாள். இந்த பெண்மணியை கண்டிப்பா என்ன செஞ்சோம், என் எஜமானுடைய மகனுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணிடலான்ட்டு அப்போ அவருக்கு மனசுல ஏற்றுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போறாரா? போனாரு. போய் என்ன செய்தார், அவங்க வீட்டுல போயிட்டு என்ன செய்யறாரு, அவருக்கு 34 வருஷம் படிக்க 31. ஒட்டகத்துக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ஒட்டகத்துக்கு கொட்டையை அரேஞ்ச் பண்ணி அங்கேயே அவங்களுக்கு பண்றாங்க. இது யார் பண்றது, ரெபேக்காவுக்கு அவங்க கூட்டு போய் அவங்க சகோதரன் என்ன செய்யறாரு, சகோதரன் வந்து லாபான் என்ன செய்யறாரு, அவங்க வீட்டுல போயிட்டு அந்த வீட்டுக்கு அந்த ஒட்டகத்துக்கு வைக்கிறதுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சு கடைசி 2வது அவருக்கு அதுக்கு அடுத்த வருஷம் படிங்க. அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களை கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனம் போட்டு அவனோட வந்தவர்களும் கால்களை கழுவி பொருள தண்ணீர் கொடுத்தான். என்ன காரியெல்லாம் செய்யலாம் பாருங்க. ஒட்டகத்துக்கு தீவனம் போட்டு அதுக்கு தேவையான தண்ணீர் கால்களுக்கு தண்ணி கழுவுவதற்கும் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யறாங்க, பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லு, நீ புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லுகின்றான். அதற்கு அவன் நான் அவனுடைய ஊழியக்காரன். யாருமே விசாரிக்கவே இல்லை. எவ்வளவு என்ன கவனிப்பாருங்க, நல்லா கவனிக்கிறாரு. என்ன காரியத்தை பத்தி ஒன்றுமே விசாரிக்கல. தனியாக ஊத்துறதும் ஒட்டகத்துக்கு ரூம் இறங்கி பண்ணுறதும் எல்லாம் வைக்கல் போடுறதும் இதை வேலையே தான் செஞ்சுக்கிறாரு. எந்த விசாரிக்க யாரும் என்ன தெரியல அவருக்கு. கடைசியில் தான் அவர் சொல்றாரு, நான் வந்து அவனுடைய வேலைக்காரன். அந்த கவனிப்பு பராமரிப்பு குணம் வந்து ரெபேக்கால்ட்ட காணும். நமக்கு அந்த பராமரிப்பு இருக்க வேண்டும். இந்த காலங்களில் பராமரிப்பு இருக்கா இல்லை? யாருமே யாரையும் பராமரிப்பு இல்லை. யாருமே யாரையும் பராமரிப்பதும் இல்லை. யாருமே வசதி யாருமே யாரையும் பார்ப்பதில்லை. அடுத்த வருஷம் படிக்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவன் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவி சாராள் முதிர் வயதான போது எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்துடைய குமாரர்களில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் ரப்பன வீட்டுக்கும் என் இனத்தாட்டுக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டுக் கொள்ளும்படி சொன்னார். அந்த எஜமானும் அந்த கீழ்ப்படுகிற போனார். 2 காரியங்கள். பெண்மணியிட்ட வந்து உபசரிக்கிற குணம் அதிகமாக காணப்படும். ரெபேக்காளுக்கு உபசரிக்கிற குணம் இருந்தது. இந்த மனிதனுக்கு வந்து என்ன இருக்குது, லாபானுக்கு. இந்த லாபான் வந்து அவருக்கு அந்த வீட்டுக்கு வந்தவர். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு என்ன இருக்குது, கீழ்ப்படிதல் குணம். அவ்வளவு தூரம் போயிட்டு நான் எப்படி போய் பார்க்கறது ஒன்றுமே சொல்லல. அவரும் போறாரு. 10 வருடங்களை கூட்டு போய் ஆபிரகாமுக்கான எஜமானுடைய மகனுக்கு திருமணமாக வேண்டும் என்பதற்காக இவர் அதிகமான முயற்சிகள் செய்கிறார். என் எஜமான மகனுக்கு கண்டிப்பாக திருமணம் பண்ணணும், அதுக்காக நான் முயற்சிகளை செய்கிறேன் என்று பொண்ணு தேடப்படுகிறார். பொண்ணு தேடி கிடைச்சது. பொண்ணு கிடைத்து விட்டது. நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுப்பதாக அந்த சமூகத்திலே பார்க்க முடிகிறது. அவங்களும் அந்த நிச்சயினார்கள். 46 வசனம் படிக்க. நீ என் இனத்தார் எழுதுக்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமல் போனாய். நீ நாளைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார். அப்படியே நான் இன்று புறவண்டியிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்போது வாய்க்க பண்ணீரினானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். தண்ணீரில் வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிறதை தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்டபோது, நீரும் குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு கொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லுகிற பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்திருக்கிற ஸ்திரீயாக இதோ ரெபேக்காள் முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே
அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்துக் கொண்டு போவோம் என்றார்கள். அழைத்துக் கொண்டு போவோம்னு சொல்றாங்க. இப்போ அந்த பெண்மணியை பார்த்துட்டு அவர்கள் வந்து நல்ல குணங்களை நல்லா தண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் உபசரணை செய்து கடைசியில் அவருக்கு நல்ல பெண்மணியை அவர்கள் திருமணம் செய்வதாக இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ திருமணம் என்பது கர்த்தர் அமைப்பது. யாருக்கு திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறதா? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். எல்லாம் சொல்றாங்க. ஆனால் உண்மைக்குமே கர்த்தர் வந்து யாருக்கு இன்னாருக்கு இந்த இவர்களை திருமணம் பண்ண வேண்டும் என்று அவனுடைய திட்டமாக அது காணப்படுகிறது. ஆனால் அந்த கடைசி காலங்களிலே இப்போ வந்து செஞ்சது திருமணம் செய்யாமலே பாதி பேர் வாழ்ந்து திருமணம் செய்யாமல் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து அது கர்த்தருக்கு பிரியமானதில்லை. இந்தியாவிலும் வந்துருச்சு. ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறதும் பெண்ணும் கல்யாணம் பண்ணுறதும் அப்புறம் இன்னொன்று என்னது இன்னொன்று லிவிங் டுகெதர், அதாவது கல்யாணம் பண்ணாமையே வாழ்றது. அப்படி ஆண்டவருக்கு வந்தது பிரியமான ஒரு காரியமாக அது காணப்படாது. குடும்பங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அமைத்த அது குடும்பமாக அது காணப்படுகிறது. ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அநேக கிறிஸ்துவானவர் தனது வாழ்வினில் அநேக காரியங்களை குறித்து பேசினார். அவைகள் அனைத்திலும் முக்கியமாக அவர் பேசினது ஆவியானது உச்சரித்து கொடுத்தார். அப்போ என்ன குடும்பம் வந்து சபைக்கு இருதயம் போடுறது. ஒரு திருச்சபைக்கு என்ன வேணும்? இருதயம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு பாகம். மனிதனுக்கு இது இருதயம் நின்று போனால் என்ன ஆனது? அவர்களுக்கு உயிர் போய்விடும். இப்போ இந்த இருதயம் போடுறது தான் குடும்பம் வந்து சபைக்கு திருச்சபைக்கு வந்து ஒரு இருதயம் போனது. இருதயம் போனது. இப்போ அந்த இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? குடும்பம் கட்டி காப்பாற்றப்பட வேண்டும். கட்டி காப்பாற்றப்பட வேண்டும். கணவன் என்றால் என்ன? கண் பிளஸ் அவன். அப்போ மனைவி என்றால் மனை பிளஸ் வி. மனைனா வீடு, வீனா என்னது? சேர்த்ததான் மனைவி. இப்போ கணவன் என்றால் கண் போன்றவன். என்னது? கண் போன்றவன். கண் எப்படி? கண்ணு ஒளி வெளிச்சது. கண் வெளிச்சமாக இருந்தால், கண் தெளிவாக இருந்தால் ஒரு உடல் முழுவதும் வெளிச்சமாக இருக்கு வேதனைப்படுகிறோம். அப்போ அந்த குடும்பம் வந்து குடும்ப தலைவர் தான் யார்? அவர் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பாளியாக காணப்படுகிறது. ஆகவே அந்த குடும்பத்தை வந்து கர்த்தரால் அமைக்கப்பட்டது தான் அந்த குடும்பமாக அது காணப்படுகிறது. ஆகவே குடும்பத்தை ரட்சிப்பதற்காக தான் குடும்பங்களிலே ஏன் குழப்பங்கள் வருகிறது? ஏன் குழப்பம் வருது? ஒருத்தருக்கு என்ன இல்லை விட்டு கொடுக்கிறோம். அந்த ஆவியின் கனிகள் கொண்டு இல்லை. ஆவியின் கனிகள் 9 கனிகள் இருக்கு இல்லையா? என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், அடக்கம். எதுவுமே இல்லை. நீ பெரியவன், நான் பெரியவன் தான். யார்தான் பெரியவர்? கர்த்தர் தான் நாங்கள் பெரியவராக இருக்க வேண்டும். யாருமே இந்த உலகத்தில் யார் பெரியவராக சிறியவர்கள் கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே அவர் பெரியவராக இருப்பார் என்றால் உங்கள் குடும்பங்கள் வெற்றிகரமாக முடியும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 152ஆம் வசனம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். என்ன செய்யணும்? இந்த வசனத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அப்போ அந்த திருமணத்தில் வந்து பார்க்கும்போது பெற்றோர்களையும் மதிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு மதிக்க வேண்டும். பெற்றோர்களுடைய கருத்தையும். ஆனாலும் என்ன செய்ய ஆண்டு சொல்றாரு? மனைவியோடு இசைந்திருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா அம்மா குடும்பம் கல்யாணம் பண்ண என்ன சொல்ற? அப்பா அம்மா உள்ள வரக்கூடாது. சும்மா இருக்கும் உள்ள வரக்கூடாது. அப்போ இந்த ஆண்டவர் சொல்றாரு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஆகவே இந்த இசைந்திருத்தல் வந்து முக்கியமான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. அது திருமணம் வந்து கர்த்தர் அமைத்ததாக கர்த்தர் அமைத்த திருமணத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அப்செட்டே பண்ணாமல் நம்ம அந்த வசனத்தின்படியே நம்ம நடக்கும் பொழுது ஓசியா 8ஆம் அதிகாரம் 11-12 வசனம் படிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 12 வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12 வசனம். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். திருமணமான குடும்பம் நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வச்சிருக்கிற காரியம்
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவத்தை நமக்கு ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறது. அந்நிய காரியம் இல்லாமல் ஆண்டோட சிந்தன்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக புத்தியில ஸ்திரீ என்ன செய்கிறாளாம்? வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழி 14:1 எடுங்க. புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இழுத்து போடுகிறாள். புத்தியில ஸ்திரீ குடும்பத்தை கட்டுவாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இழுத்து போடுகிறாள். நீதிமொழி 21:9 எடுங்க. நீதிமொழி 21:9 பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டில் ஒரு மூலை தங்கி இருப்பதே நல்லது. சண்டைக்காரியோட பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டின் மேல் ஒரு மூலையிலே தங்கி நல்லா. அடுத்த வசனம் 19:13 எடுங்க. 19:13 வசனம். மூடனுடைய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. ஓயாம ஓயாத ஒழுக்கு மாதிரி இப்போ சண்டை விட்டே இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? ஓயாத ஒழுக்கு. சண்டையே சண்டை வரவே கூடாது. மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. கொஞ்ச மழை வந்து டக்கு டக்குன்னு தண்ணி ஒழுகுற மாதிரி ஒழுகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? பிள்ளைகளுக்கும் கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகள் அதை பார்த்து அவங்களுக்கும் அது அவர்களும் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வாழ்க்கையும் பாதிக்கப்படுறதுக்கு அது ஒரு அமைப்பாக அந்த அமைந்து விடும். ஆகவே அந்த சண்டைகள் என்ன செய்யக்கூடாது. சண்டை வந்து என்ன செய்யணும்? நம்ம சண்டையை வந்து நேராக என்ன செஞ்சிடணும்? நேராக போட்டு 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணுங்க. 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கோவம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லா சண்டைகள் என்ன செய்யணும்? செய்யணும். 1 இல்லைன்னு இன்னொரு காரியம் செய்யலாம். என்ன சொன்னாலும் காது கேட்காத மாதிரி இருங்க. காது கேட்காதவர்கள் போல இருந்தால் கூட நீங்கள் அந்த ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்காது. ஈகோ பிரச்சனை அந்த காரியங்களாம் இருக்காது. காத மாதிரி இருந்த நல்லபடியாக இருந்துச்சு. எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட காலங்கள் கொஞ்ச காலங்கள் தான், கொஞ்ச நாட்கள் தான். அப்பவே நம்ம வந்து நிச்சயம் வந்தோம். ஆண்டவர் பிரியமாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:22 எபேசியர் 5:22 எபேசியர் 5:22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிக்கணும். அந்த 5வது கொடுக்குறாங்க. கீழ்ப்படிதல் தான் முக்கியமானதாக அது காணப்படுகிறது. கீழ்ப்படிதல் கணவன் மனைவிக்குள்ள முக்கியமான காரியங்களுக்கு ஒன்று கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசியர் 4:15 கொலோசியர் 4:15 லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் இஸ்ராவையும் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். எரேமியா 13 ஏசாயா 54:13 ஏசாயா 54:13 ஏசாயா 54:13 எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? பிள்ளைகளுடைய சமாதானம் அவங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதே வேண்டாம். வேதத்தை அவர்கள் படித்ததுனாலே அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் அவர்களுக்கே ஒரு பரிசாவியலை கொண்டு அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கரெக்டாக நடந்து கொள்வார்கள். அவர் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அந்த குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக இந்த குடும்பத்திலே என்ன முக்கியமாக எதுவும் தேவைப்பட வேண்டும் என்றால் குடும்ப ஜெபம் வேண்டும். காலை மாலை என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். சப்போஸ் குடும்ப தலைவர் இல்லாவிட்டால் குடும்ப தலைவியே என்ன செய்ய வேண்டும்? அந்த குடும்ப ஜெபங்களிலே அதிகமாக நம்ம பங்கு கொள்ள வேண்டும். குடும்ப ஜெபம் வந்து முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த குடும்ப ஜெபங்களை அதிகமாக உங்கள் வீடுகளிலே செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். எபிரேயர் 3:4 எபிரேயர் 3:4 எபிரேயர் 3:4 எபிரேயர் 3:4 எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும். எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன்.
ஒரு வீடை கட்டுவதற்கு ஒரு நாளாக உண்டாக்கப்படும். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம குடும்பங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கியிருக்க நம்ம ஆண்டவர் அவர் மனுஷன் நம்ம முக்கியமாக வாழ்வது, குடும்பமாக வாழ்வது. திருச்சபையில் கூட ஒரு குடும்பமாக தான் காணப்படும். திருச்சபையில் குடும்பம் தான். ஒரு வேறு வயிற்றில் நம்ம பிறந்திருந்தாலும் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஞானசாரத்துக்கு உள்ளே வரும்பொழுது நம்ம ஒரு குடும்பமாக மாற்றப்படுகிறோம். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? ரொம்ப நீங்கள் திருச்சபையில் நடந்து கொள்வீர்கள். ஒருவருக்கு நீங்கள் அண்ணன் சகோதர சகோதரிகளாக பழகி ஒருவருடைய ஒரு காரியங்களுக்கு நீங்கள் முன்னால் இருந்து செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? மகிழ்ப்படுவார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு சேவையோடு தாய் வயது சென்றாலும் போது அவளை ஆச்சரியப்பட்டாரு. குடும்பம் கத்தர் கொடுத்தாரு என்ன செய்யக்கூடாது? அப்பா அம்மா வந்து கொடுத்துட்டு போயிடலாமா? அப்படியே போகக்கூடாது. அவர்கள் செய்ய வேண்டிய கணத்தையும் மரியாதையும் கத்தருக்குள்ளே நம்ம செய்ய வேண்டும். பெற்ற தகப்பனுக்கு வயது தாய் வயது சென்றாக போகும்போது அவளை சட்டை பண்ணாது. சில குடும்பங்கள் நடக்குது. மனைவி பேச்சு கேட்டு என்ன செய்யறாங்க? என்ன பண்றாங்களா? அப்பா அம்மா வந்து எங்கேயாவது சேர்த்துறாங்க அல்லது காணிக்காமல் விட்டுறாங்க. அப்படி செய்யலாம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நம்ம செய்ய வேண்டும். இருவரும் ஒரே மாம்சமாக தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? கடந்த அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அப்படி நம்ம குடும்ப வாழ்க்கையிலே சரி, ஆண்டவர் கூட இருப்பார் என்றால் குடும்ப வாழ்க்கையானது இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ரொம்ப அதிகமான ஆசீர்வாதங்களை பெறும். இவ்வளவு வருடங்கள் கடந்தாலும் நம்ம குடும்ப வாழ்க்கையிலே விளைவுகள் இருந்தாலும் அந்த நீடித்த குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்போ இந்த திருமணத்தை வந்து கர்த்தரால் நிச்சயப்படுகிறதுனாலே அந்த குடும்பம் யார் மேலே கட்ட வேண்டும்? கிறிஸ்துவின் மேலே, கற்பாறை மேல் கட்ட வேண்டும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24-25 எடுங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24-25 வசனம். 7ஆம் அதிகாரம் 24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. வசனங்களின்படி, வானுடைய வசனங்களின்படி கீழ்ப்படியும் பொழுது, கன்மலையின் மேலே உங்கள் வீட்டை கட்டும் பொழுது, குடும்பத்தை கட்டும் பொழுது உங்களுடைய அஸ்திபாரம் தாங்காது. பெருமழை வந்தாலும் சரி, பெருமழை என்றால் என்ன? சோதனைகளும் துன்பங்களும் பாடுகளும் கூட ஒருவர் விட்டுப்படுத்த வாழ்கிற மனப்பான்மை சரி, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது மேல் வீட்டின் மோதியும் அது விழவில்லை. துன்பங்கள் குடும்பங்கள்லேருந்து அந்த துன்பங்கள் பாடுகள் வரும்பொழுது என்ன செய்வாங்க? அவங்க விழாமல், ஏனென்றால் அவங்க கண்மலை மேலே அஸ்திபாரம் போட்டு இருந்த அந்த திருமணத்தை கட்டினதாலே அவருடைய திருமண வாழ்க்கை ஒருவர் இறக்கும் வரை அவர்களுக்கு ஒருவருக்கு விட்டு கொடுத்து அவர்கள் வாழ்ந்து வருவார்கள். அதை கண்மலையின் மேலே நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை கட்ட வேண்டும். அப்படி கட்டும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அதை ஆசீர்வாதமாக கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் வந்து அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இயேசுவின் மேலே நீங்கள் அஸ்திபாரம் போட்டியிருக்க வேண்டும். இந்த இயேசுவின் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்க வேண்டாம். உங்கள் திருமண வாழ்க்கையானது, குடும்ப வாழ்க்கையானது, குடும்பம் சீரமைக்கப்படும். ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னும் குடும்பத்திலே இயேசுவை முன்னாக வைத்து நீங்கள் அந்த குடும்பத்தை நடத்துங்கள். ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான நன்மைகளையும் கிருபைகளையும் தருவாராக. ஆமென்.